நந்தி நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே கேட்டுக்கோப்பா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டு இப்போ மாவட்ட வாரியாக இருக்கிறது, சிட்டி வாரியில் இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே கேட்டுக்கோப்பா. பிரித்து போட்டிங்க, பிரித்து இப்போ வழக்கு ஆடுதா, வழக்கு ஓடுது. வழக்கறிஞர் கீழே கேட்டுக்கோ. அந்தந்த நீதிமன்றத்தில் அரசியல்வாதி ஓட்டு முத்திரை வாங்குறவன் இப்போ ராஜபாளையம் தெக்குப்பாளையம் இருக்குன்னா எம்எல்ஏ வாங்கியிருப்பான், எம்பி வாங்கியிருப்பான், பஞ்சாயத்து போட்டு வார்டில் வாங்கியிருப்பான். எல்லாத்தையும் ஆட்சியை கலைச்சி கையெழுத்து போட்டு ஜட்ஜி கோட்டார் பூரா முடிச்சிருப்பான். கடவுள் கலைச்சிட்டார், முடிச்சிட்டார். சந்தோஷமாக பறவைகளே அந்த உச்சரிப்பு கொடுத்துருச்சு. அதனால் நீ கோர்ட்டிலேருந்து கலைச்சிருங்க, சரியா? கலைச்சி கையெழுத்தை போட்டு அவன்கிட்ட வாங்கி ஒப்புதலை வாங்கி கையெழுத்து வாங்கி ஆன்லைனில் கணக்கு ஏற்றி வச்சுக்கோப்பா. அந்த டைம் வரையில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் அந்தந்த நீதிமன்றத்தில் இருக்கிறவனை பூரா தூக்கிடுவார். ஒன்று விடாமல் தூக்கிடுவார். அலசி வலிச்சு அள்ளிடுவார். டெல்லி நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், சென்னை மெட்ராஸு நீதிமன்றம், அடுத்தாப்புல மதுரை நீதிமன்றம் எல்லாமே கேட்டுக்கோ. கணக்கு போட்டார், ஆட்சியை கலைச்சிட்டார். இப்போ ஒரு நீதிமன்றத்தில் எத்தனை வார்டுகளில் ஓட்டு முத்திரை வாங்குதானோ அத்தனையும் ஆட்சியை கலைச்சி கையெழுத்தை போட்டு கணக்கை ஒப்படாடான்னு நீதிமன்ற கோர்ட்டில் நீ கேளப்பா. கோர்ட்டு அந்தந்த கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் கேட்குறதுக்கு ரூல்ஸ் இருக்குது, சட்டம் இருக்குது, சரியா? அவன் வச்ச சட்டம் 76 வருஷம் ஆண்டு காலமாக கொடியை தூக்கி வச்ச சட்டம் உள்ளே வச்சுருக்கீங்க. அந்த சட்டத்தில் நீங்கள் முடிங்க. இவர் சட்டம் போடையில் 10 சட்டத்தில் உள்ளே தூக்கி அமைக்கிடுவார். அமைக்கி 3 சட்டத்தில் பலாயிரம் கோடி உள்ளவனை பூரா தூக்கி என்கவுண்டர் போடுறார். எல்லாம் கேளப்பா. ஜட்ஜி கோட்டார் பூரா நிர்வாகம் பாக்கிய எல்லாமே ஒவ்வொரு மாவட்ட சிட்டியோ நிர்வாகத்தை பாக்கிய. அந்த நிர்வாகத்தில் என்ன நடக்கு, ஏது நடக்குன்னு நீங்கள் இறங்கி ஆலோசனை பண்ணி பார்த்துருக்கணும். இவன் ஆலோசனை பண்ணி பூமியை அழிக்கிறதுக்கு எப்படி உட்காந்து எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எப்படி உட்காந்து அழிக்கான், அது மாதிரி நீங்கள் தப்பு செய்கிறது உள்ளே வர்றதை வழக்கறிஞர்களை கூப்பிட்டு அந்த மீட்டிங்கை நீங்கள் போட்டுக்கணும். போடாமுட்டீங்க. இப்போ அதனால் அழித்து வச்சுருக்கான். அந்தந்த கோர்ட் நீதிமன்றத்திலேருந்து ஆட்சியை கலைச்சி கையெழுத்து போடுங்க. நீங்களே கையெழுத்தை போட்டு வச்சுக்கோ. கலைக்கா இல்லையா நீங்கள் முடித்து கையெழுத்தை போட்டு வச்சுக்கோ. இந்த மாவட்டத்தில் இந்த கணக்கு முடிச்சாச்சுன்னு கணக்கு ஏற்றி வச்சுக்கோங்கப்பா. கணக்கு போட்டார். டைம் வந்த டயத்தில் அந்த நேரத்தை கேட்பார். ஜட்ஜி கோர்ட்டார்ட்டே கேட்பார். உன்னை ஆட்சியை கலைச்சி நான் கணக்கு முடிச்சிட்டேன், நீ கோர்ட்டில் முடிச்சிருக்கியா அப்படிங்கிற நீதிமன்றம் கோர்ட்டில் முடிச்சிருக்கியா முடிக்கலான்னு கேட்பார். கடவுள் கேட்பார்ல, திடீர்னு கேட்பார். அந்த நேரத்தில் கலைச்சாச்சி ஐயா அப்படின்னா டக்குன்னு இராணுவத்தை வச்சு முப்படை வச்சு வலிச்சு அள்ளிடுவார். எல்லாம் பாலாக்கி வச்சுருக்கான். எல்லாம் வீடு டாக்டராக கட்டியிருக்கான். ஒரு ஆதார் கார்டில் நல்லா கேளுப்பா, 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்து நல்லா கேளப்பா. அடிக்கான், அவன் அடிக்கான், கெவுளி உச்சரித்து கொடுக்கான். இது மோசமாக போகிறான் அப்படின்னு. பேப்பர் ஆன்லைனில் லட்சம் கோடியாக வந்துக்கிட்டு இருக்குது. 10 சென்ட் 20 சென்ட் அங்கே பார்த்து முடித்து பத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இது என்ன அர்த்தம், பேப்பர் விளையாட்டான்னு கேட்காரு. அப்போ அளவுக்கு மீறி சொத்து வாங்கினா என்னப்பா செய்வார்? கோர்ட்டார் கேளப்பா. அளவுக்கு மீறி சொத்து வாங்க அவன் வீட்டில் 2 உள்ள வச்சுருப்பான், இல்லை 3 உள்ள வச்சுருப்பான். இதுக்கு என்ன அப்படிங்கிற அந்த அர்த்தம் கேட்காரு. 2ஆம் நம்பரை மூளையை திருச்சி வித்தனை கோடி ஒன்று வாங்குற கடை நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டார். ஆனால் குடும்பமே உள்ளே கொண்டு வருவார்ப்பா. கணக்கு போட்டாச்சு. கணக்கை விட்டுருங்கப்பா, நீங்களே விட்டுருங்கப்பா.